ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு டம்மி பீஸாக இருந்தாலும் பயங்கரமான ஆளாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரை சொல்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு டம்மி பீஸாக இருப்பாங்க, ஆனால் அவங்க சொல்லுவாங்க, பல ஏழைகளுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், பல அனாதைகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், பல ஊனமுற்றோர்களுக்கு நான் உதவி செய்கிறேன், அவங்களுக்கு நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், அப்புறம் வந்து பல நோயாளிகளுக்கு நான் வந்து மருத்துவ உதவி செய்கிறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் போலியாக சொல்லுவாங்க. தயவு செஞ்சு உண்மையாக பண்ணுறவங்க யாருமே இதை வந்து தவற எடுத்துக்காதீங்க. இதை வந்து போலியாக பண்ணாமல் பண்ணுற மாதிரி சொல்கிறவங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில பேர் வந்து போலியாக சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காசு வந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணிவிட்டு காசு வந்து கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, நான் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், ஸோ எனக்கு வந்து காசு கொடுங்க. இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து காலில் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி வைக்கிடுச்சு, ரத்தம் வந்து இப்போ ஒழுகுது. இப்போ நான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், என்கிட்ட பார்த்த காசு இல்லை, என் பர்ஸில் வந்து காசு இல்லை, எனக்கு இன்னும் சம்பளம் வரலை, எனக்கு வந்து சம்பளம் இந்த மாதம் போடலை, அடுத்த மாதம் தான் போடுவாங்க. ஸோ எங்களுக்கு அது வரலும் ரத்தம் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கணுமா, இல்லை நானே ஜீவகாருண்யம் பண்ணிடுவேன், ஒரு 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 5000 கொடுங்க, இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ கேட்டுட்டு அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பர்சன் அங்கே அடிபட்டு இருக்க மாட்டாங்க, அங்கே வந்து ரத்தமாக வடிஞ்சிட்ருக்காது, அங்கே வந்து ஹெல்ப்பும் நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்குறவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ இதை வந்து கேட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இது வந்து கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மா வந்துடும், உங்களுக்கு இது கேட்டு கூட நீங்கள் இதை வந்து கொடுக்க மாட்டீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுவும் முக்கியமாக வந்து சன்மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு தயவு தான் வந்து முதல் படியாக நினச்சி, ஐ மீன் தயவு தான் வந்து எல்லாமே அப்படின்னு நினச்சா நம்ம பயணிக்கிற சன்மார்க்கிகள்கிட்டேயும் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணுவோம் வந்து உருக்கத்தில் சன்மார்க்கி மட்டும் இல்லை, பொதுமக்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கருணையுடையவர்கள் தான். ஸோ அவங்க நம்ம எல்லாமே என்ன பண்ணிடுவோம்னா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கறதுக்கான முயற்சி தானே செய்வோம், ஏன்னா நம்மளாம் மனுஷங்க. ஸோ ஆனால் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒன்று நடக்காது. இந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு அசைவம் வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உயிரை ஒரு கொன்று வந்து சாப்பிடுவாங்க. தீய செயல்களுக்கு மது வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தீர விசாரித்து ஒரு உயிர் இந்த மாதிரி இம்சைப்படுதுன்னா நீங்கள் நேரில் போய் உதவுங்க. இல்லை வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு 10 வருஷமாக ஃப்ரெண்டு அவனுக்கு தெரியும், ஸோ இந்த மாதிரி வந்து அவன் இருக்கான், ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறான், இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி நீங்கள் ரொம்ப ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி அந்த மாதிரி வந்து எதுவும் ஏமாற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்க்குறதுக்கு எப்படி வேணால் இருக்கலாம், பேசுகிறதுக்கு எப்படி வேணால் பேசலாம், எல்லாம் உண்மையாகிருமா, பயங்கரமான ஆளாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.